ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்போ போய்க்கொண்டிருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனையில வந்து ஏற்கனவே ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பில் இருக்காங்க. ஏன்னு சொன்னா சில சில போட்டிகள்ல தேவையற்ற தோல்விகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. சில பேர் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே கடுப்பில இருக்கிற நேரத்தில, பெண்கள் தொடர்பான கிசுகிசுக்கள் வரும்போது, "டேய் என்னடா யாருமே கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறீங்களே இல்ல, கிரவுண்டுக்கு வெளியில வந்தா மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறீங்க" அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே கடுப்பாயிருக்காங்க. இப்ப யாருல பெண்கள் தொடர்பான கிசுகிசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சாமிக கருணாரட்னம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கட்டாயம் இவர தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா, இவர் விக்கெட் எடுத்த உடனே இவர் குடுக்குற அந்த ரியாக்ஷன் கட்டாயம் எல்லாருக்குமே இப்ப மனசுல படிஞ்சிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் வந்து இவர் குடுக்குற மாதிரியான அந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, ஐயா நீங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இவர் என்ன பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு பெண் வந்து நீதிமன்றத்தில போயிட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கையில இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது அந்த பெண் வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸா இருக்கக்கூடிய பெண். இந்த கையில இருக்கக்கூடிய குழந்தைக்கு தகப்பனார் வந்து சாமிக கருணாரட்னம் தான் அப்படின்னு சொல்லியும், இத வந்து கட்டாயம் இந்த நீதிமன்றம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த ரெஸ்பான்சிபிள வந்து இவர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அந்த பெண் வந்து ஒரு வழக்கொன்றை தொடர்ந்திருக்கார். இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த இந்த வழக்கு வந்து ஏற்கனவே 1 1/2 2 மாதத்துக்கு முதலே வந்து தொடரப்பட்ட வழக்காக இருக்கிற நேரத்தில, அந்த நேரத்தில இது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இப்ப இப்படி இருக்கிற இந்த நேரத்தில வந்து, இப்ப இந்த வழக்கு தொடர்பான அடுத்த வழக்கு வந்து கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்குல வந்து சாமிக கருணாரட்னம் சார்பில ஆஜரான வக்கீல் வந்து 2, 3 விஷயங்கள போட்டு உடைச்சு இந்த வழக்க அப்படியே புசுவானம் ஆக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். கொஞ்சம் ட்விஸ்ட்டையும் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவர் சொன்ன விஷயம் வந்து, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான உத்தரவிடக்கூடிய அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து, இந்த பெண்ணுக்கும், அதாவது இந்த பெண்ணுக்கும் ஒரு இந்திய வாலிபருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியும், மேபி இந்த குழந்தை வந்து அந்த இந்திய வாலிபருடைய குழந்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், அவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்த ஒரு புகைப்படம் ஒன்றையும் வந்து நீதிமன்றத்தில சமர்ப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 தரப்பினுடைய வாத விவாதங்கள கேட்ட நீதிபதி வந்து 2 விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. முதலாவது விஷயம் வந்து, சாமிக கருணாரட்னாவுக்கு வந்து ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து, இந்த வழக்க மீண்டும் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும், எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு 30ஆம் தேதி இந்த வழக்க நாங்க மீண்டும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியும், நீதிபதி இந்த வாத விவாதங்கள கேட்டதின் பின்னர் இந்த 2 அறிவிப்புகள குடுத்திருக்காரு. இதன் அடிப்படையில இந்த வழக்கு வந்து ரொம்பவுமே புசுவானமா போன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்பவுமே இப்போ ஃபயரா போய் கொண்டிருக்கிற நேரத்தில, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கிற மாதிரியான நேரத்தில, இந்த மாதிரி கிசுகிசுகளும் பெறும்போது, ஏற்கனவே ஃபேன்ஸ் ஆரம்பத்தில நான் சொன்ன மாரி கடுப்புல இருக்காங்க. இந்த மாதிரியான நியூஸ்கள கேட்டுட்டு, "அடேய் இவங்க என்னடா பண்ண சொன்னா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்புல ஃபேன்ஸ் இருக்காங்க. இது எல்லாம் முறியடிச்சு நீங்க நல்ல பேர ஃபேன்ஸ்ட்ட வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்த போட்டிகள்ல ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, நல்ல வெற்றிகளை நீங்க அணிக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து எங்களுடைய ரிக்வெஸ்ட்டா இருக்குது. அதாவது ஐ மீன் கிரிக்கெட் போட்டிகள்ல.